சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முத்து களத்திலிருந்து நேரலில் இணைஞ்சிருக்கார். முத்துவிடம் பேசலாம். முத்து, நேத்து மெரினா கடற்கரையில நடைபெற்ற வான் சாகசத்துல கலந்து கொண்ட மக்கள் மீண்டும் வீடு திரும்ப முடியாமல் அவர்கள் பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. நேற்று செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு என்ன? அந்த ஏற்பாட்டில் எங்க தவறு நடந்தது? மக்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருந்தார்கள்? ஆனால் அதில் எழுந்த சிக்கல்கள் எல்லாம் என்ன முத்து? வணக்கம் யோகேஷ். அதாவது இந்த வான் சாகச அதாவது விமான சாகச நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பு விடுத்துவிட்டு ஆனால் அவர்களை பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு அனுப்பி வைப்பதில் அரசு என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருப்பதாக தான் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடிகிறது. குறிப்பாக 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல்தான் நேற்றைய தினமும் நடந்தது. குறிப்பாக சொல்லென்றால் இந்த நிகழ்ச்சி என்பது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றாலும் கூட கிட்டத்தட்ட இந்த மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதற்கு 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நடந்து வந்தக்கூடிய அந்த சோகம் என்பது ஆரம்பத்திலேயே அவர்களை முகம் சுளிக்க வைத்தது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது பொதுமக்களுக்கான பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முறையாக செய்யப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த முதல் கோணல் முற்றல் கோணல் என்பதற்கான முதல் காரணமே அவர்களை கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தூரம் அங்கிருந்து நடந்து வர செய்வது அவர்களை ஆரம்பத்திலேயே முகம் சுளிக்க வைத்தது. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகு அவர்களை முறையாக உள்ளே அனுப்பி வைக்காது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் என்பது செய்து தரப்படவில்லை. குறிப்பாக ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பொழுது அதற்கான அடிப்படை வசதிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு வசதிகள் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வருவார்கள், இதுதான் எங்களுடைய இலக்கு என்பது ஏற்கனவே அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். 15 லட்சம் பேர் வருவார்கள், மக்கள் இதில் நேரடியாக வர வேண்டும், இதனை சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது பொதுமக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரப்பட வேண்டும். இது பொதுவான நிகழ்ச்சி பொதுவான ஒரு இடத்தில் நடக்கும் பொழுது அவர்கள் வருவதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும். அந்த அனைத்து வசதிக்கான ஏற்பாடுகளுமே தற்பொழுது தோல்வி அடைந்திருந்ததுதான் 5 பேர் உயிரிழந்ததற்கான காரணமாக பல்வேறு தரப்பிலிருந்து பொதுமக்களும் நேற்றைய தினமே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மெரினா கடற்கரையை பொறுத்தவரைக்குமே நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் ஏராளமான மக்கள் கூடுவார்கள். இருந்தாலும் கூட நேற்று சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக பல லட்சம் மக்கள் இந்த இடத்தில் கூடினால் கூட அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் என்பது இந்த பகுதியில் செய்து தரப்படவில்லை என்றால் நம்மால் குறிப்பிட முடியும். என்னென்னு கேட்டால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே நம்ம ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சி முடியும் வரை தொடர்ச்சியாக நம்ம காட்சிப்படுத்தி இருந்தோம். ஒவ்வொரு செய்தியையும் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி நம்ம வெளியிட்டு இருந்தோம். அந்த வகையில் தான் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது போன்ற பிரச்சனைகள் நடைபெறுவதற்கான காரணமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக பொதுமக்கள் அங்கிருந்து வருவதற்கான போக்குவரத்து வசதி என்பது சரியாக செய்து தரப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் முறையான அடிப்படை வசதியாக பார்க்கப்படக்கூடிய முதல் கட்டமாக குடிநீர் வசதி என்பது முதற்கட்டமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கழிவுநீர் கழிவுநீர் கழிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் வசதி என்பது செய்து தரப்படும். அது மட்டுமல்லாமல் உணவு ஏற்பாடு என்னென்னு கேட்டால் இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிட்டத்தட்ட பல லட்சம் பேர்கள் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த இடத்திற்கு நேரடியாக வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்திருந்தார்கள். இருந்தாலும் பல இடங்களில் அரசினுடைய அலட்சிய போக்கின் காரணமாக கோட்டை விடப்பட்டதற்கு காரணமாக தான் இது போன்ற இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். பொதுமக்கள் கடும் வெயிலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வருகிறார்கள் என்ற ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2-3 அந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. அந்த ஒத்திகை நிகழ்ச்சி போது கூட பொதுமக்களின் வருகை என்பது அதிகமாக இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு பொதுமக்கள் வரும்பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்? கடுமையான வெயில் இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு நிழற்குடைகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் போதுமான நிழற்குடைகள் அமைத்து இருந்தால் அவர்கள் அங்கங்க போயிட்டு தஞ்சமடைந்து அந்த இடத்துல நின்று பார்ப்பதற்கான ஒரு வழிவகையும் செய்திருக்கலாம். அதையும் செய்து தவறிவிட்டார்கள். ஆக அந்த விஷயத்தை செய்து தவறின் காரணமாக தொடர்ச்சியாக அங்கங்கே பல்வேறு பகுதிகளில் மயங்கி விழுந்து அதை ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லக்கூடிய காட்சி பார்க்கப்பட்டிருந்தால் கூட இந்த இடத்திற்கு பல பேர் வந்தாலும் கூட போதுமான அளவில் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்றுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஆம்புலன்ஸ் உடனடியாக செல்ல வேண்டும் அப்படி இருந்தால் கூட அதற்கு போக்குவரத்து வசதி, அதாவது ஆம்புலன்ஸ் செல்வதற்கான ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் அவசரமாக செல்லக்கூடிய ஒரு வாகனமாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அந்த வாகனம் அவசரமாக செல்வதற்கான வசதியும் சரி செய்து தரப்படுகிறது. இப்படி பல இன்னல்களுக்கு ஆளாகிதான் இந்த நிகழ்ச்சி என்பது பொதுமக்கள் கண்டுகளித்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதாவது அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வருவதற்கு முன்பாக எந்த அளவுக்கு
அளவுக்கு எதிர்பார்ப்புடன் இருந்தார்களோ அந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு போகும்போது அனைத்தையும் அவர்கள் சோகத்தோடு தான் சென்ற அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். என்று கேட்டால் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆக ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இது போன்ற மக்கள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தும் போது இதற்கு முன்பாக எப்படியெல்லாம் இதனை மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் அவர்கள் வந்து செல்வது வரை அவர்களை எப்படி பாதுகாப்பாக அவர் வீடு வரை செல்ல வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்பது சரியாக இருந்திருக்க வேண்டும். அந்த திட்டமிடலில் கோட்டை விட்டதன் காரணமாக தான் இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு சோகம் என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி பல லட்சம் மக்கள் வந்திருந்தாலும் கூட இந்த மெரினா கடற்கரை முழுவதுக்குமே நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தலைகளாக தான் காட்சியளித்தது. அந்த மக்கள் தலைகளுக்கு ஏற்றவாறு போதுமான அடிப்படை வசதி என்பது செய்து தரப்பட வேண்டும் என்ற பொதுமக்களுடைய பெரும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்கள் காலையில் வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தார்கள். முதல் முறையாக இங்கே மெரினா கடற்கரை இந்த சாகச நிகழ்ச்சி நடக்கிறது. நாங்கள் பல கிலோமீட்டர் தாண்டி இந்த சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு அண்டை மாநிலங்களிலிருந்து கூட நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு வந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை, போக்குவரத்து வசதி என்பது செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்தும் மற்றும் இந்த பறக்கும் ரயில் நிலையத்திலிருந்து கூட எங்களுக்கு அங்கிருந்து இங்கு வருவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் வாகன வசதிகளும் செய்து தரவில்லை என்றது அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நிகழ்ச்சி முடிந்து அவர்கள் வீடு செல்லும் போது தான் மிகப்பெரிய ஒரு சோகம் என்பது ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்பாக வெயிலின் தாக்கத்தினாலே அவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதி என்பது இந்த இடத்தில் செய்து தரப்படவில்லை. இதன் காரணமாக தான் அவர்கள் தொடர்ச்சியாக மயங்கி விழுந்து அடுத்தடுத்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஒரு சூழலும் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நிகழ்ச்சி நிறைவடைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சி நடந்த பிறகு ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் மக்களை ஒரே வழியில் அனுப்பினால் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், அதே போல அவர்களுக்கு அந்த மூச்சு திணறல்கள் ஏற்படலாம். வந்திருக்கக்கூடியவர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்கனவே குறிப்பிட்டது போல 15 லட்சம் மக்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்பது நம்ம சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்று நம்ம நினைத்தாலும் கூட வரக்கூடிய பொதுமக்களை பத்திரமாக அவர்களை வந்து பார்த்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு செல்ல அனுப்ப வேண்டும் என்ற எண்ணமும் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் தான் மிகப்பெரிய கோட்டை விட்டு இருப்பார்கள் என்பது நமக்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அனைவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கு. அதே போலதான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு வீடு செல்லும் பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ஒரே சாலையில் கடக்கும் பொழுது அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இந்த 5 பேர் உயிரிழந்திருக்கார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இருப்பினும் கூட அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, அவசரத்திற்கு ஒரு வாகனங்களும் செல்லக்கூடிய, அதாவது அவசரத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் அந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி உடனடியாக, அதாவது மயக்கமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இது புறம் இருக்க, மற்றொரு பக்கம் அனைத்து இடங்களிலுமே குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம், ட்ரிபிள் ரயில் நிலையம், சேப்பாக்கம் ரயில் நிலையம் உட்பட இது மட்டுமல்லாமல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கூட கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே இங்கிருந்து அங்கு செல்வதற்கு நீண்ட நேரம் காக்க வைத்து மேலும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகிதான் சென்றிருந்தார்கள். நம்ம குறிப்பாக ஒரு இடத்துல கலங்கரை விளக்கம் ரயில் நிலையத்திலிருந்து நேரில் செய்யும் போது கூட வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நடந்து செல்லக்கூடியவர்களை ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் இவ்வளவு மக்களை அனுப்பி வைத்ததுதான் இதற்கு காரணம் என்று பல்வேறு தரப்பிலிருந்து மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரயில் நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிகமாக, மெட்ரோ ரயில் நிலையமாலும் சரி பறக்கும் ரயில் நிலையமாலும் சரி, ஒரே நேரத்தில் மக்களின் கூட்டம் என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாகவே அங்கேயும் கடுமையான போக்குவரத்து கடுமையான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டு அதாவது பொதுமக்கள், அதாவது அந்த பயணிகள் என்பது ரயில் மேலே ஏறி சென்றக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடியும். ஏற்கனவே ரயில் மேலே ஏறி சென்று பல்வேறு விபத்துக்கள் மரணங்கள் அடைந்திருப்பது. ஆனால் நேற்று வேறு வழி இல்லாமல் ரயில் மேலே ஏறி நின்று பொதுமக்கள் அந்த பயணத்தை செய்யக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான் இருந்தது. வரக்கூடியவர்கள் ஒரு சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்தது மிகப்பெரிய தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு மத்தியில் எழுந்திருக்கிறது, அவங்க மத்தியில் எழுந்திருக்கிறது. என்னென்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக டெல்லியில் தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது முறையாக வெளியில் நடைபெறுகிறது, இந்த தமிழ்நாட்டில் நடைபெறுது. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கு ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு தகுந்தது போல் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரணும். ஆனால் எங்கேயுமே நம்ம மெரினா, அதாவது அண்ணா சாலையில் ஆரம்பித்து இந்த பக்கம் பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலை வரைக்கும் வெறும் மக்கள் தலைகள் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கூட்டமாக பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது இப்படி சோகத்தை ஏற்படுத்தியிருப்பது, அனைவர் மத்தியிலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தில் அரசு என்பது மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு முறையான அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. அவர்கள் வந்துவிட்டு செல்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்தவில்லை. இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தும் போது முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள், அதாவது அடிப்படை வசதிகள், அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த பயணங்களை எல்லாம் உறுதி செய்துவிட்டு தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் என்று அவங்க தரப்பிலிருந்தும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த 5 பேர் உயிரிழந்ததற்கு என்ன செய்ய போறார்கள்,
யாருக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பது பொதுமக்கள் தரப்பில் ஒரு ஆதங்கமான ஒரு கருத்தாக வெளிவைக்கிறார்கள். முத்து, களத்திலிருந்து தகவல்களை தெரிவித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்.